சிரிச்சு பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து ஸ்ருதியோட அம்மா வர்றாங்க. வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கரெக்டாக விஜய் வந்துட்டான். வாங்க சம்மந்தி வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சிடுறாங்க. என்ன சம்மந்தி அப்படின்னு சொல்லி அவங்க கையில் உள்ள பை வேறு இருக்குது. அதையும் விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. விஜயை வாங்கி ரோஹிணிகிட்ட கொடுத்துட்றாங்க. ரோஹிணியும் வர்றாங்க. உள்ளே வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி விஜயோட சம்மந்தியை கூப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து மீனா மீனா அப்படின்னு விஜய் கூப்பிட்றாங்க. மீனா இல்லை ஆண்டி அவங்க எங்கேயோ வெளியில் பூ கொடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. இவள் வேற ஒருத்தர் இந்த பூ கடை ஆரம்பித்தா என் உயிரை வாங்குறா. வீட்டில் வந்தவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஸ்ருதி சொன்னா மீனா ஏதோ கடை வச்சுக்கதா, வெளியில் ஒரு பூக்கடை இருக்கே அது கூட உங்கள் பேரில் தானே இருக்குது, அந்த கடையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி அதை அவங்களா வச்சுக்கிட்டாங்க, எங்கே நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னு. ஆமாம் ரோஹிணி கூட உங்கள் பேரில் ஒரு பார்லர் வச்சுருக்காங்க தானே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க. நான் ரோஹிணி ஐயோ இவங்க வேறு முடிஞ்சு போனதை பற்றி பேசி இப்போ திருப்பி பிரச்சனை பண்ணுறாங்களே அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு ஆமாம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சு மலைப்பிடுறாங்க. சரி ஸ்ருதியுமே ரவியும் வெளியில் போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நான் ஸ்ருதியை பார்க்குறக்கா வரல உங்களையும்